தூங்கா நகரத்தை தூங்காமல் பாதுகாக்கும் ஈசி-டெக் சிசிடிவி. தமிழகத்திலேயே விற்பனையில் மட்டுமல்லாது சேவையிலும் சிறந்த தரத்தை கொடுத்து வரும் ஈசி-டெக் சிசிடிவி ஷோரூமின் பிரம்மாண்ட திறப்பு விழா. சென்னையில் உரிய பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றாமல் உரிமையாளர்களால் பொது இடத்தில் அழைத்து செல்லப்படும் நாய்கள் கடித்து மக்கள் பாதிக்கப்பட்டதால் இதை முறைப்படுத்துவது தொடர்பாக சென்னை மாநகராட்சிக்கு உத்தரவிடக் கோரி சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது தெருநாய்கள் விவகாரம் தொடர்பாக நாடு முழுவதும் ஹைகோர்ட்களில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளை சுப்ரீம் கோர்ட்டுக்கு மாற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இருப்பதாக அரசு தெரிவித்தது. இதை ஏற்ற நீதிபதிகள் இந்த வழக்கையும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மாற்ற உத்தரவிட்டனர். நாய்கள் பிரச்சினை மிக தீவிரமானது என கூறிய நீதிபதிகள் ரேபிஸ் தாக்கிய நாய்கள் எங்கு பராமரிக்கப்படும் என்று கேட்டனர். பதிலளித்த தமிழக அரசு ரேபிஸ் தாக்கப்பட்ட நாய்களுக்கென தனியாக காப்பகங்கள் அமைக்கப்படும் என தெரிவித்தது. அப்படியானால் அந்த நாய்களுக்கு உணவளிக்க செல்ல யாருக்கு தைரியம் இருக்கிறது என நீதிபதிகள் கேட்டனர். இது போன்ற நாய்களை கையாள வேறு விதமான நடவடிக்கை எடுத்தால் மிருகவதை தடை சட்டத்தை சுட்டிக்காட்டி தொண்டு நிறுவனங்கள் வழக்கு தொடரும் என்பதையும் சுட்டிக்காட்டினர். வெளிநாடுகளில் தெருநாய்கள் பிரச்சினை எப்படி கையாளப்படுகிறது, அதற்கு என்ன தீர்வு காணப்பட்டுள்ளது என்பதை தெரிந்து கொண்டு அதை பின்பற்றலாம் என தமிழக அரசுக்கு ஹைகோர்ட் நீதிபதிகள் யோசனை தெரிவித்தனர்.